ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டு கார்டனில் சின்ன வெங்காயம் அறுவடை பண்ணோம். நான் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே அம்மா அறுவடை பண்ணிவிட்டு அதை ஃபோட்டோ மட்டும் எடுத்து வச்சுருந்தாங்க. அந்த வெங்காயத்தால் வந்துட்டு தனியாக வெங்காயத்தை பிரித்து எடுத்து வச்சுருக்காங்க. அந்த வெங்காயத்தாலுமே பார்த்திங்கன்னா சமையலுக்கு யூஸ் பண்ணலாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. ஆல்ரெடி போட்ட ஒரு பேட்ச் வெங்காயமும் இருந்துச்சு. ஸோ அதோட இதுவும் போட்டு உரித்து வச்சிடலாம், நம்ம ஏதாச்சும் குழம்பு பண்ணுறப்ப ஈஸியாக இருக்குங்கிறதுனால உரித்து வச்சிட்ருக்கேன். ஏன்னா அப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப டைம் சேவிங்காக இருக்கும் நம்மளுக்கு. முன்னாடியே கொஞ்சம் உரித்து ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா தண்ணியில் போட்டு நம்ம உரித்தோம்னா நம்ம கண்ணுக்கு பெருசாக எரியாது. ஸோ அதனால் தண்ணியில் போட்டு உரிச்சிட்ருக்கேன். உரிக்கிறப்ப தான் நம்ம மைண்டில் வந்துட்டு எல்லா டிஷ்ஷுமே ஓடிட்டுருந்துச்சு. சரின்னு அதில் ஒன்று சின்னாமணி சிக்கன் அம்மாட்ட செஞ்சு தரீங்களான்னு கேட்டேன். செம்மையாக செய்வாங்க, எங்கள் எல்லாத்தோட ஃபேவரட்டுமே. சரின்னு சொன்னதுமே போதும், உடனே வெங்காயத்தை வந்துட்டு வாஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா வெங்காயத்தில் பார்த்திங்கன்னா நிறைய மண் இருந்துச்சு. ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக அறுவடை பண்ணதுனால சரின்னு நல்லா வாஷ் பண்ணி கொடுத்துட்டேன். அம்மா அரிஞ்சிட்ருக்காங்க. அம்மா கத்தியில் செம்ம ஃபாஸ்ட்டாக அறிவாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா அருவாமனையில் ஃபாஸ்ட்டாக அறிவாங்க. எவ்வளோ கொடுத்தாலும் சரிங்க, அம்மா கத்தியில் சீக்கிரமாக அரிஞ்சு முடிச்சிருவாங்க. எனக்கு இந்த ரெண்டும் வராது, கட்டர் போர்டு இருந்தால் தான் அரியறதுக்கே வரும் உங்களுக்கு. அரிஞ்சு தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வரமிளகா எடுத்துருக்காங்க. இதுக்கு ரொம்ப சிம்பிள் இன்க்ரீடியன்ட் தாங்க உங்களுக்கு. 1.25 கிலோ சிக்கன் நாங்கள் எடுத்துருக்கோம். அதுக்கு 25-30 வரமிளகா போட்டுக்கலாம். அதில் உள்ள விதையெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிட்டு தான் நம்ம யூஸ் பண்ணோம். நாங்கள் நிறையா காரம் சாப்பிடுவோம், அதனால் வந்துட்டு இவ்வளோ எடுத்துருக்கோம். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸி இன்க்ரீடியன்ட் தாங்க. சின்ன வெங்காயம், வரமிளகா, கறிவேப்பிலை, சிக்கன், அவ்வளோதான், முடிஞ்சிருச்சுங்க. டக்குன்னு இது ஈஸியாக பண்ணிடலாம். அம்மா கட்டிங் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு சிக்கன் வாஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. மஞ்சத்தூள் ஆட் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம எல்லா நான்வெஜ் டிஷ்லேயுமே மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க. அது கிருமி நாசினி. ஏதாச்சும் பாக்டீரியா இருந்துச்சுன்னா அது எல்லாத்தையுமே அதை அழிச்சிரும். நமக்குமே வந்துட்டு பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் ஆட் பண்ணால் தான் ஒரு சாட்டிஸ்ஃபிகேஷனாக இருக்கிற மாதிரியே இருக்குங்க. நிறையா பேர் வந்துட்டு வாஷ் பண்ணுறப்போ ஆட் பண்ணுவாங்க, சமைக்கிறப்போ ஆட் பண்ணுவாங்க. சில பேர் வந்துட்டு ஏதாச்சும் ஒன்றில் ஆட் பண்ணிப்பாங்க. இந்த டிஷ்க்கு பார்த்திங்கன்னா நாங்கள் வாஷ் பண்ணுறதுக்கு மட்டும் மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கோம். மஞ்சத்தூள் போட்டு நல்லா குலுக்கி அதை வந்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் வந்துட்டு வச்சிடணுங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம வாட்டரில் போட்டு ஒரு 4 to 5 டைம்ஸ் வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணுங்க. ஸோ அப்படி எடுக்கிறப்ப பார்த்திங்கன்னா நம்மளுக்கே வந்துட்டு ஆசையாக இருக்கும். ஸோ மோஸ்ட்லி எல்லா மீட்டுக்குமே வந்துட்டு நீங்கள் மஞ்சத்தூள் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. சிந்தாமணி சிக்கனுக்கு பார்த்திங்கன்னா சிக்கன் வந்துட்டு ரொம்ப பொடி பொடியாக இருக்கணும். ஸோ இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசு தான். ஆக்சுவலி இன்னுமே வந்துட்டு சொன்னிங்கன்னா பொடி பொடியாக கட் பண்ணி கொடுப்பாங்க கடையில். ஸோ வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா கடாயில் எண்ணெயை ஊற்றி நல்லா சூடானதும் வரமிளகா ஆட் பண்ணிக்கணும். இதுக்கு எண்ணெய் கொஞ்சம் சேர்த்து தாங்க தேவைப்படும். ஏன்னா வந்துட்டு இந்த சிக்கன் ஃபுல்லாக எண்ணெயிலேயே தான் வணங்கணும், தண்ணியே நம்ம ஆட் பண்ணக்கூடாது. வரமிளகா போட்டு அதை கருக விட்டுறக்கூடாது. ஸோ அது ஏன் ஃபஸ்ட்டு வரமிளகா போடுறோம்னா அதோட எசன்ஸ் வந்துட்டு அந்த எண்ணெயில் இறங்கும். அது வந்துட்டு நம்மளுக்கு சிக்கனுக்கு வந்துட்டு நேச்சுரலாகவே வந்துட்டு கலர் கொடுக்கும். அதனால் வந்துட்டு வரமிளகா ஆட் பண்ண அடுத்தது சின்ன வெங்காயம் கட் பண்ணதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா நம்ம வதக்கிக்கணும். சால்ட் வந்துட்டு உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கறி லீவ்ஸ் வந்துட்டு ஆப்ஷனல் தான், பட் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதோட ஃப்ளேவரே வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்குங்க. நல்லா வணங்கினதுக்கப்புறமா சிக்கன் ஆட் பண்ணிக்கோங்க. சிக்கன் போடுறப்ப தண்ணியெல்லாம் புழிஞ்சிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம பண்ணுறது ட்ரை டிஷ்ஷு, அதனால் தண்ணி இருந்துச்சுன்னா ரொம்ப ரப்பரிஷ் ஆன மாதிரி ஆயிரும். இது வேகிறது பார்த்திங்கன்னா சிக்கனில் விடுற தண்ணியும் எண்ணெயிலேயே வந்துட்டு இது நல்லா வெந்துடும். இது நல்லா கிளறி விட்டுட்டு மூடி போட்டு இடையில மட்டும் ஓப்பன் பண்ணி பார்த்து கிளறி விட்டுக்கோங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா இதிலே பாருங்களேன் எவ்வளோ தண்ணி இருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பெல்லாம் பார்த்துட்டு காரமாக இருந்துச்சுன்னா வரமிளகா அதுலேருந்து வெளில எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா இன்னும் கொஞ்சம் காரம் எசன்ஸ் இறங்காமல் இருக்கும். ஃபைனல் அவுட்புட் பாருங்களேன், தண்ணியெல்லாம் சுண்டி எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. இது மேலே நம்ம கார்னிஷிங்காக கறி லீவ்ஸு கொத்தமல்லியும் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு இதை அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க ஒரு 2 to 5 மினிட்ஸுக்கு. அந்த ஃப்ளேவர் எல்லாம் நல்லா இன்ஃப்யூஸ் ஆகி சிக்கனில் இறங்கியிருக்கும். அதுக்கப்புறமா இதை நல்லா வந்துட்டு கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டுட்டு நம்ம சாப்பிட வேண்டியதாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.